எப்படியோ அந்த 5 நாள கடந்து இந்த 2 நாளுக்கு வந்துட்டு, அதாவது வீக்கெண்ட்னாலே செம்ம எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஆனா, அது எப்படி போகுதுன்னே தெரியலடி. அவ்ளோ சீக்கிரமா போயிடுச்சு. இன்னைக்கு வந்து அப்படிதான் நான் வந்து கருப்பு மூவிக்கு பிளான் பண்ணியிருந்தேனா, காலையில எந்திரிச்சு ஜிம்முக்கு போயிட்டு, டக்குன்னு வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சுட்டு 1:30க்கு ஷோ இருந்தது. நான் தனியா தான் போலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். சோலோ மூவி டேட் பிளான் பண்ணியிருந்தனால சீக்கிரமா செஞ்சுட்டு சீக்கிரமா போயிடலான்ட்டு. ஏன்னா, அவர் இருந்தாருன்னா ஃபாஸ்ட்டா ஓட்டிட்டு வண்டியே கூட்டிட்டு போய் சேர்த்துருவாரு. பட் நம்ம தான் ஓட்ட போறோமே, டிராஃபிக்லலாம் மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா செய்யலான்னு பிளான் பண்ணேன். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, இடியாப்பமும் முட்டை பாயா செய்யலாம் அப்படின்ட்டு. இந்த ரெசிபி வந்து இன்ஸ்டாகிராமில் தான் நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்க்கவே டெம்ப்டிங்காக இருந்ததால் எனக்கு ரொம்பவே முட்டை பிடிக்குமோ, அதனால் ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்துச்சு. சரி வீட்டில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு செஞ்சேன். டேஸ்ட் மாத்திரம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் நான் சாப்பிட்ற இதில் எனக்கு டைம் போனதே தெரியல. குயிக்காக ரெடி ஆகணும். ஆனால் அது எனக்கு மறந்து போயிடுச்சு. சீக்கிரமாக அலாரம் அடிச்சதால் நல்ல வேலை தெரிஞ்சுக்கிட்டு நான் அங்கேருந்து கிளம்பி படப்படன்னு ஓடி நான் தியேட்டருக்கு போனோம். தியேட்டருக்கு போய் பார்த்தா இன்னும் மூவியே ஸ்டார்ட் ஆகிருக்கும். அப்புறமா மூவி ஸ்டார்ட் ஆச்சு. சூப்பராக இருந்துச்சு மூவி. பிரேக்ஃபாஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தனால ஒரே ஹாப்பி மூமெண்ட்ஸாக இருந்தது எனக்கு.